தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளம் சூழ்ந்து சிறு குறு நடுத்தர தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சுமார் 45,000 தொழில் நிறுவனங்களும் பல்லாயிரக்கணக்கானோர் வேலை இழந்திருப்பதாகவும் சுமார் 100 கோடிக்கு மேல் வருமான இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. விடியா திமுக அரசு பாதிக்கப்பட்டுள்ள தொழில் நிறுவனங்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு அரசு மானியத்தில் கடன் உதவிகளை செய்து வேலை இழந்த பொதுமக்களுக்கு வேலை வழங்க விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த தனியார் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களில் இயந்திரங்கள், மூலப்பொருட்கள், முடிக்கப்பட்ட பொருட்கள் என மழையில் சேதமடைந்துள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தில் 10 தாலுகாக்களை 45,160 சிறு குறு நடுத்தர தொழில்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக சிப்காட், சிட்கோ, கோரப்பள்ளம் கூட்டுறவு தொழிற்சாலை எஸ்டேட் என 3 பகுதிகளில் இருக்கக்கூடிய சுமார் 150 நிறுவனங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளது. இன்னும் கூட அதிகாரிகள் ஆய்வு செய்யவில்லை. அனைத்து பொருட்களையும் வெள்ளத்தில் பறிகொடுத்த முதலாளிகள் நிறுவனத்தை மூடி இருக்கிறார்கள். தொழிலாளர்களுக்கு வேலையில்லாமல், வருமானம் இல்லாமல் பல்லாயிரக்கணக்கானோர் தவித்து வருகின்றனர். இதன் காரணமாக 100 கோடி ரூபாய்க்கு மேல் வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதை கூட கண்டுகொள்ளாத ஒரு அரசாக இந்த அரசும் தொழில்துறை அமைச்சரும் உள்ளனர் என பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் கோ. ஜெயக்குமார்.